ஹலோ ஹாய் வெல்கம் டு வாசந்தி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஸ்வாவில் இருக்க அல்ஹூட்டா கேவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே என் பையனை ஏர்லி மார்னிங் எழுப்பினதுனால கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கார். அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார். லாஸ்ட் விலாக்லேயே பேக் வித் மீ வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இங்கே இருக்க நியராக இருக்க உடுப்பிக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் ட்ரிப்பு போகிறோம். எங்கே போகிறோம்? விஸ்வா போகிறோம். பாய் பாய். ஒரு half an hour எக்ஸ்ட்ரா அல்ஹூட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அங்கே தான் ஃபர்ஸ்ட் போகிறோம். யார் திட்டலாம்? ஸ்மைல் ஸ்மைல். நேற்று விஜய் அங்கிள் படம் பார்த்தோமே, அந்த படம் பேர் என்ன? குருவி. குருவி. அங்கிள் எப்படி ஃப்ளை பண்ணுவாங்க? அப்படியே ஃப்ளை பண்ணுவாங்களா? புரியல. 120ல போயிட்டு இருக்கோம். கதவை திறந்தீங்கன்னா அப்புறம் சத்தம் 120ல போயிட்டு ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். இதான் லிமிட். ஆனா எல்லாரும் போறாங்க. ஃபைன் வராதா நிஸ்வா பிளேஸ் ரீச் ஆகிட்டோம். அங்கே வீடுங்கள்லாம் இப்படி தான் இருக்குது. பட் ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது. நியராக அவ்வளோவா ஷாப்ஸ் கூட இல்லை. எப்படி அங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப ரிமோட்டாக தான் இருக்குது அந்த பிளேஸு. போகிற வழியில் ஜபல் அக்தர் போகிற பிளேஸுமே இந்த வழியாக தான் போக முடியும். அங்கே 4WD வெஹிக்கிள் இருந்தால் தான் போக முடியும். ஏன்னா அங்கே ரோடு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்களாம். அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் அங்கே போலீஸ் அலோவ் பண்ணுறாங்க. 3 minutes தான் இருக்கு. ரீச் ஆக போறோம். பிளேஸ் இப்படி தான் இருக்கு. ஓ மை காட். எரிஞ்சிச்சுனா செமையா இருக்கும். பிளேஸ் இப்படி தான் இருக்கு. என்ட்ரன்ஸ் இது சூப்பர். நாங்கள் கரெக்டாக மிட் ஆஃப்டர்நூன் ரீச் பண்ணதுனால இந்த அட்வென்ச்சரெல்லாம் எதுவுமே போக முடியல. அவங்க ஆக்சுவலாக பிரஞ்சுக்கு போயிருந்தாங்க. இல்லைனா நான் ஜிப்லைன் மட்டும் ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். அங்கே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் லெவல் 1 அண்ட் லெவல் 2 ரெண்டுமே கொஞ்சம் பாய்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கேர்ள்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரில. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கேவ் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும். அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் ரேடியஸில் தான் இருக்கும் அந்த பிளேஸு. இங்கே மவுண்டெயின்ஸ் கொஞ்சம் அன்யூஷுவலாக அண்ட் ஒன் ஆஃப் த கைண்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் கலர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இந்த பிளேஸில் மட்டும். கேவோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் அரௌண்ட் 850 meters அப்படின்னாங்க. அண்ட் எங்களுக்கு 40 to 45 minutes ஆச்சு. பிளேஸ் கேவ் மாதிரி தான் இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கு இந்த பிளேஸ். ஸ்டேர் கேஸில் ஹேண்ட் ரெயில்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வாக் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ நான் இப்போ பார்த்தா நைட்டு போன மாதிரி இருக்குது. பட் நாங்கள் அந்த பிளேஸ் ரீச் ஆன டைம் மிட் ஆஃப்டர்நூன் தான். பட் இந்த வீடியோ பார்க்க நைட்டு மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் என்ட்ரி கேட் அண்ட் அதே ரைட் சைடில் எக்ஸிட் கேட் இருக்குது. கிட்ஸ் யாருனா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா பிளேஸ் ரொம்ப ஸ்டீப்பாகவும் ஸ்லிப்பரியாகவும் தான் இருக்குது. அண்ட் வாட்டர் ஃப்ளோ எங்கேருந்து வருதுன்னு தெரியல. பட் நல்லாவே வாட்டர் ஃப்ளோ இருக்குது ஸ்டெப்ஸ்லேயுமே. கேவுக்குள்ள லைட்ஸு, வாட்டர், ஏசி எங்கேயுமே இருக்காது. இந்த பிளேஸுமே நேச்சுரலாக ஃபார்ம் ஆன கேவ் தானுங்களாம். விசிட்டர்ஸ் வர்றதுக்காக இந்த ஸ்டேர் கேஸ் இதெல்லாம் உமன் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா இது 2 million years ஆகுதா இந்த கேவ் ஃபார்ம் ஆகிட்டு.
இந்த பிளேஸ் வந்து 2006ல் தான் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து நடந்து வந்திருக்கோம். இன்னமும் நடக்க வேண்டியதா இருக்கு. என் பையனுமே நடக்க மாட்டான்னு நினச்சேன், பட் நடந்துட்டான். அண்ட் இங்கே வந்து ஸ்ட்ராலர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, ஸ்டேர் கேஸ் இருக்கிறதுனால. சூப்பர். போலாம் வா. இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே ஏசி இருந்தாலுமே லைக் வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சுத்தமாக நடக்கவே முடியல. அண்ட் எனர்ஜியுமே வந்து ரொம்ப ரொம்ப ட்ராப் அவுட் ஆகிடுச்சு எங்களுக்கு. அதனால் பிரேக் எடுத்து தான் போயிட்டு இருந்தோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அது வந்து எக்ஸிட். கேப்ல எப்படி சிசிடிவி இருக்குன்னு தெரியல, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சூப்பரா எடுத்திருக்கா மித்ரன். யார் எடுத்தா? எங்கிருந்து எடுத்த? எனக்கு கொடுக்குறியா அந்த போட்டோ? அப்படி எடுக்கணுமா? இங்கே வந்து மொத்தமாக வந்து 230 ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் ஏறுறது வந்து அவ்வளோவா கஷ்டமாகவே தெரியல. ஏன்னா வந்து கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ கஷ்டமாக இல்லை. இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கள், வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸ்டேர் கேஸ் கொஞ்சம் இடத்துல இருக்குது, கொஞ்சம் இடத்துல வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. ஆமாம், லயன் சத்தம்லாம் கொஞ்சம் கேட்குது. லயன் பார்க்க ஒரு பெரிய லயன் வந்து போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த சவுண்டு வந்து கேவ் சீலிங்லேருந்து வர வாட்டர் ட்ரிப்பிங் சவுண்டு, அதுக்கப்புறமா வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் வர சவுண்டு, அம்மா கேவ் லேக்லேருந்து வர சவுண்டு, அதுதான் வந்து என் பையன் வந்து லயன் சவுண்டுன்னு சொல்லிட்டு இருந்தான். அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சவுண்டெல்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காஷன் போர்டுமே அங்கங்கே வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்தால். ஏதோ ஒரு பேய் படத்துல வர இது மாதிரி இருக்கு, சவுண்ட் எல்லாம் வருது. அஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இருக்கு, பக்கா கேவ். இந்த பிளேஸில் வந்து ஆக்சுவலாக போட்டிங் எல்லாம் கூட போவாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன அன்றைக்கி அது அவைலபிளாக இல்லை அந்த ஆப்ஷன். அண்ட் நானே வந்து கூகுளில் தான் சர்ச் பண்ணேன், நிறைய பேர் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க லைக் போட்டிங், ஸ்விம்மிங், அது எல்லாமே. இங்கே நைட் டைம் வந்தால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கு. வா வா வா, மம்மி இருக்கல. ஏன் அங்க வாட்டர் இருக்கு விவேக். மம்மி தூக்கவா? கீழே எல்லாம் வாட்டரியா இருக்கு பாரு. ஏன் தண்ணி வந்திருக்கு? தண்ணியில இருக்கு, பாத்து வா. சும்மா ஒரு வாட்டர் மாதிரி இருக்கு. லயன் வாட்டர்லயும் இருக்குமா? நல்லா இருக்கு. அங்கிருந்து இருக்கியா? அங்கே இரு, அப்ப நான் கீழே போறேன். போட்டிங் போல இருக்கு விவேக். Oh my god, போட்டு. வாவ், அண்டர் வாட்டர் கேவ் எல்லாம் இருக்கு. இங்க இருக்கு இந்த போட். போட்டிங் வச்சிருக்காங்க, பட் போட் போகுமான்னுலாம் தெரியல. வித் லைஃப் ஜாக்கெட்டோடய வச்சிருக்காங்க. பாய் பாய். ரொம்ப கூலிங்காக தான் இருக்கு, ஆனால் ஹியூமிடிட்டி ரொம்ப ஹையா இருக்கு.
அவ்வளோதான் அந்த பிளேஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ திருப்பியும் 230 ஸ்டெப்ஸ் இறங்குவான்னு நினைக்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எக்ஸிட்டில் வந்து நிறைய ஸ்டேர்கேஸ் தான் இருந்துச்சு. நிறைய ஃபுட் பாத் மாரி இல்ல. அதனால கிட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டிட்டு வாங்க. இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் அன்னோன் டூரிஸ்ட் ஸ்பாட் தான். பட் ஆனால் ரொம்ப வொர்த்துன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸு. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್ ಬಂದು ಹೋಟೆಲ್ ಕೊಟ್ಟು 30 ಮಿನಿಟ್ಸ್ ಆಗುತ್ತೆ. ஹலோ ஹாய் மித்ரன், என்ன பார்த்தீங்க இன்னைக்கு? என்ன பார்க்க போறோம்? மித்ரன், நீ வராத, பயமா இருக்குங்க. அங்க பாரு, எங்கேயோ பைப் கனெக்ஷன் கொடுத்து தண்ணி வருது. எப்படின்னு தெரியல. வாட்டர் ப்ராசஸ். லைன் சத்தம் கேக்குதா? ஓகேங்க, எடுக்கிறேங்க. பார்த்து ஸ்டாப். ஷார்ட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. ஹைட்டா இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலங்க. கரெக்டா இவ்வளவுதான் இருக்கு. நைட் எவ்வளவு நேரங்க டைமிங்? 5 வரைக்கும் தான் டைமிங். பாய். சரி, யார் ஃபர்ஸ்ட் போறாங்க பார்க்கலாம். நான் பாய். முடிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்கோம். இப்படிதான் இருக்கிறது. இங்க 3 பர்சன்ஸ்க்கு வந்து இங்க வந்து 14.8 ரியால் ஆச்சு. கிட்ஸ்க்கு வந்து இங்க வந்து ஃப்ரீங்களா. அடல்ட்ஸ்க்கு மட்டும் பெர் பர்சன் வந்து 7 ரியால். ஸோ 14.9 பே பண்ண. ஷட்டில் வந்திருக்கு கூட்டிட்டு போறதுக்கு. நாங்க ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். இந்த பையன் வந்து விளாகுக்காண்டி என் கூடவே சுத்திட்டு இருக்கான். ஏன்னா அவனும் வந்து டிவில வரணும். ஆமா தானே? சிக்கு குட்டி தூங்குது. உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சா? எவ்வளவு பிடிச்சிருந்துச்சு? 3 தான் பிடிச்சிருக்கா? ஏன் 5 பிடிக்கலையா? You don't know? ஏன் வை? இறங்க போறோம், இறங்குங்க. இந்த 4 பையன் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. மேல வந்து மியூசியம் இருக்கு. ஏய் இறங்கு. நோ நோ மித்ரன், நோ. திருப்பவா? வாட்டர் வருது. இந்த பக்கம் திருப்பினா வந்து கார்பன் டை ஆக்சைடு. வாட்டர் 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 வாட்டர். பாரு, நான் 2000 இயர்ஸ் வரைக்கும் இதே இங்க திருப்ப தண்ணி வருது பாருங்க. திருப்பினா இங்க வந்து டர்ன் பண்ணி இப்படி. நம்ம தான் இங்க வந்து தண்ணி அங்க போடுறோம். அவ்வளவுதான், எக்ஸிட் முடிஞ்சு.
இது கொஞ்சம் எனக்கு போரிங்காக இருந்துச்சு. மேபி ஜுவாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இங்கே கொஞ்சம் போரிங்காகவே இருந்துச்சு. இந்த பஸ்ஸே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதுதான் அந்த ஆக்டிவிட்டி ஏரியா. பட் இப்போ பிரஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க. ஜிப்லைன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா லெவல் 1 லெவல் 2 இருக்குது. இப்போ வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கேவை ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே வந்து நீங்கள் எந்த டைம் வந்தீங்கனாலும் கூலிங்காக தான் கொஞ்சம் இருக்குது. டைமிங்ஸ் வந்து மார்னிங் மேபி 10 or 11 இருக்கும். ஈவினிங் வந்து 5K வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பிளேஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிளேசஸ் டு விசிட் இன் இஸ்வான் போட்டிங்கன்னா இந்த ஹல்ஹூட்டா கேவ் வந்து அவ்வளோவா நிறைய பேருக்கு ஃபெமிலியராக இருக்காது. பட் நான் ChatGPTலையோ இல்லை ஜெமினிலையோ இதில் பார்த்த பிறகு தான் எனக்குமே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு ஹிடன் ட்ரெஷர் இருக்குது. இந்த பிளேஸ் ஆனால் மஸ்ட் விசிட்னு தான் சொல்லுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ரெண்டுமே. ஒன்று உனக்கு, ஒன்று மம்மிக்கு. இது மம்மிக்கு, இது எனக்கு.